என்னடா இது தியேட்டர்ல வச்சு விண்வெளிய காமிக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க வந்த இடம் தான் ஸ்டெம் பார்க். அங்க போனா ஊருப்பட்ட கூட்டம். அப்படி என்னதான்டா இங்க இருக்குதுன்னு உள்ள போனா டிக்கெட் 20 ரூபா கொடுத்தா தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போனா வாங்கின டிக்கெட்டுக்கு இந்த பார்க் ஒர்த்து. இவ்வளவு நாளா ஏன் இந்த பார்க் எனக்கு தெரியாம போச்சுன்னு எனக்கே தெரியல. ஈரோட்ல இருந்து சென்னிமலை போற வழியில கவர்மெண்ட் ஐடிக்கு பக்கத்துல மகாராஜா மல்டிபிளெக்ஸ் தியேட்டருக்கு பின்னாடி ரோட்ல தாங்க இந்த பார்க் இருக்கு. நீங்க லெப்ட் சைடுல பாத்துட்டே போனீங்கன்னா யாரா இங்க போய் ராக்கெட் ஏவுதறத போட்டதுன்னு யோசிப்பீங்க. அப்படியே உள்ள போனா நீங்க பாக்குற ஒவ்வொன்னும் கொஞ்சம் வித்தியாசமாவும் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா விளையாடுறத பார்க்க முடிஞ்சதுங்க. நீங்க உங்க ஃபேமிலியோட இங்க வந்தீங்கன்னா நீங்க பாக்குற ஒவ்வொரு பிளே எக்யூப்மெண்ட்ஸும் அறிவியல் ரீதியா டிஃபரெண்டான ஒரு பார்க் மாதிரி இருக்குங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல தலையாட்டி பொம்மையை சின்னதா பார்த்திருப்போம். இங்க பெரிய சைஸ்ல நம்ம அதை தள்ளி விடுற மாதிரி பொம்மை தானா ஆடுற மாதிரியும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் சயின்ஸ் ரீதியா ஓரளவுக்கு யூஸ் பண்ணி பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. 30ல இருந்து 40 பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரி தியேட்டர் இருக்குதுங்க. இதுல புது படம் எல்லாம் போட மாட்டாங்க. விண்வெளியில் நடக்கிற சூரிய குடும்பம் பத்தின ஒரு வீடியோ தான் பிளே பண்ணுவாங்க. இதுக்கு டிக்கெட் தனியா வாங்கணுங்க. ஆக மொத்தத்துல இந்த பார்க்க கரெக்டா மெயின்டைன் பண்ணனா ஈரோட்ல அந்த ஏரியாக்கான நல்ல அடையாளமா மாறுங்க. நம்மளும் அதுக்கு ஒத்துழைக்கணுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சோம்னா அவங்களும் இந்த பூமி இப்படிதான் இருக்குதான்னு பாப்பாங்க. நீங்க ஈரோட்டுக்காரங்களா இருந்தீங்கன்னா டவுன்லயே தாங்க இருக்குது இந்த பார்க். நீங்க ஒரு டைம் வந்து பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குங்க.